சரி சத்தம் போடாத, ரெக்கார்டு வேறு பண்ணுறேன். யூடியூப்ல அப்லோட் பண்ண கம்மிடுறா. சவுண்டு குறைக்கிறது எப்படி? ஹாய் பால் ஆஃப் யூ, குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் எல்லாரும் கேட்குதா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் கிளாஸஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியும் இடையில. MongoDBயோட கம்ப்ளீட் பண்ணோட தான் நமக்கு இருந்துச்சு. ஸோ இடையில வந்து 2-3 கிளாஸ் வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல. கொஞ்சம் எனக்கு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததுனால சுத்தமாக என்னால் முடியல. ஓகே, ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து கொடுக்கலாம். இடையில மேபி ஏதாவது லீவ்ஸ் வரலாம். எனக்கு மீட்டிங்ஸ் இருந்துச்சு, இல்லை நான் எங்கேயாவது வெளில போகிறேன் அப்படின்னா இடையில லீவ்ஸ் வரலாம். பட் நம்ம மேக்ஸிமம் ரெகுலராக வந்து நம்ம கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நானும் அரேஞ்ச் பண்ணுறேன். பட் வந்து MongoDB வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே நோட்ஸும் எல்லாருமே எழுதுனீங்க. அந்த அட்டண்டன்ஸும் நான் ஃபுல்லாக எல்லாருக்குமே போட்டுட்டேன். ஸோ யாராவது 3 டேஸ்க்கு அட்டண்டன்ஸ் வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கு வந்து பாயிண்ட்ஸுமே நான் வந்து அசைன் பண்ணிவிட்டு இந்த ஷீட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்புறம். ஸோ தென் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா Node.js. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து 3 டேஸ் போதும். Node.jsோட பேசிக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். Node.jsனால் என்ன, அது எதில் ரன் ஆகுது, ஸோ ரன் டைம் என்வரான்மெண்ட்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் அதோட மாடியூல்ஸ் ஃபைல் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிரஸ் மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ Node.jsல பெருசாக நம்ம கோட் பண்ண போகிறதில்ல. அந்த Node.jsஐ யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி எழுதுனது தான் எக்ஸ்பிரஸ். Node.js ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே சேர்த்து தான் ரன் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா Node.jsோட கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா Node.js ஒரு 2 கிளாஸஸ் இன்றைக்கும் மண்டே முடிஞ்சால் மண்டே டியூஸ்டே 3 கிளாஸஸ் என்ன இருக்கோ அப்படிங்கிறத நான் கேதர் பண்ணிட்டு Node.js வந்து ஒரு 3 கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா Node.js. இந்த Node.jsனால் என்ன, ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு தியரி கிளாஸாக தான் இருக்கும், ஒரு டீச் பண்ணுற கிளாஸாக தான் அந்த 1 hour உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதில் வந்து சில விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கோராக நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது இன்டர்வியூ பர்பஸ்லேயும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Node.jsல ஒரு சில கொஷின்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஒரு பேசிக் பிகினராக நீங்கள் போனீங்க, ஒரு ஜூனியர் டெவலப்பராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பேசிக்காக Node.jsக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும், கொஷின்ஸும் உங்களுக்கு வரும். Node.jsலாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம். Node.js வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஆல்ரெடி. ஜஸ்ட் வந்து எல்லாத்தையுமே Node.js ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ Node.js வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஐ திங்க் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சேம் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம அந்த Node.js போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம்ல, ஸோ அதேமாதிரி தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த Node.jsனால் என்ன, இந்த Node.js அப்படிங்கிறது ஃப்ரேம் ஒர்க்கா, லைப்ரரியா, இல்லை என்னது, இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த Node.js அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா சர்வர். Node.js அப்படிங்கிறதுனாலே ஒரு சர்வர். அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு லைப்ரரின்னு நம்ம சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு கோடிங்னு நம்ம சொல்ல முடியாது, ப்ரோக்ராமிங்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ Node.js அப்படிங்கிறது ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வர். ஓகேவா, ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு பேக் அண்ட் சர்வர் தான் உங்களுக்கு Node.js. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Node.js அப்படிங்கிற கான்செப்ட் வந்தாலே அந்த Node.js அப்படின்னா உங்களுக்கு சர்வர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயினில் வரணும். ஓகேவா, ஸோ இந்த Node.jsஐ ஏன் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ நம்ம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் ஜாவாஸ்கிரிப்ட். அது டைம் எவாலுவேஷனில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரௌசர் லெவல் லாங்குவேஜ். அதை நம்ம வந்து ப்ரௌசரில் தான் ரன் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து VS Codeல கோட் ரைட் பண்ணுறோம், அப்போ அதில் ரன் ஆகுதுல்ல அப்படின்னா அந்த ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட்டை உங்களால் ப்ரௌசரில் தான் பார்க்க முடியும், கன்சோலில் தான் பார்க்க முடியும், இல்லைனா நீங்கள் டெர்மினலில் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட் வந்து ப்ரௌசரில் தான் உங்களால் பார்க்க முடியும். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ப்ரௌசரில் மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்லி பர்பஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜிங் மட்டும்தான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆச்சு.
இதுதான் ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தப்ப அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜாகவும் ப்ரௌசர்ல பார்க்கக்கூடிய விஷயமாகவும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஓகே, பட் காலப்போக்கில் டைம் எவாலுவேஷன்ல ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப எவாலுவேட் ஆகக்குள்ள அட்வான்ஸ் லெவல்ல வரக்குள்ள அப்போ ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர் மட்டும் இல்லாமல் நம்மளால சிஸ்டம்லேயும் ரன் பண்ணணும். ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் நம்மளோட லோக்கல் சிஸ்டம்லையும் ரன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அதை வந்து ரன் பண்ணி அது மூலயமா சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள இந்த ஜாவா ஸ்கிரிப்டை அட்வான்ஸ் லெவலில் கோட் ரைட் பண்ணி அந்த ஜாவா ஸ்கிரிப்டை Node.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இந்த Node.js அப்படிங்கிறது தான் ஒரு சர்வர் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, Node.js அப்படிங்கிறது ஒரு சர்வர். இந்த சர்வர்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸ், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கோட்ஸ்லாம் நம்ம எழுதுவோம். அதுதான் இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ் நம்ம சொல்றது. இந்த சர்வர் அப்படிங்கிறது தான் இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ். ஃப்ரண்ட் எண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு கோடு எழுதுவோம் இல்லையா, அந்த கோடு ஒரு இடத்துல ரன் ஆகும். அது வந்து அந்த ரன் ஆகக்கூடிய அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு சர்வர். அந்த சர்வர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சிஸ்டமோட உங்களுக்கு கனெக்ட் ஆகியிருக்கும். மோர் தென் சிஸ்டம்ஸோட இல்லை மோர் தென் லாங்குவேஜோட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்து நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. அந்த சர்வரை பற்றி ரொம்ப உள்ள போவேன்னா, பட் இந்த Node.js அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர் லெவல் லாங்குவேஜ். பேக் எண்டு எழுதுறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு. டேட்டா பேஸ் இருக்கு, MongoDB இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் இருக்கு, நெக்ஸ்ட் இருக்கு, இதுமாதிரி நிறைய ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு. அதுமாரி டேட்டா பேஸும் MongoDB இருக்கு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஃப்ரண்ட் எண்டும் இருக்கு, டேட்டா பேஸும் இருக்கு. அப்போ பேக் எண்ட் எழுதுறதுக்கு ஒரு கோடு வேணும். அதுக்கு தான் Node.js ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அந்த Node.js பேஸ் பண்ணி தான் இந்த Express.js, Nest.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எல்லாமே சர்வர் லெவல் லாங்குவேஜ். Next.jsன்னு ஒன்று இருக்கு. அதுவுமே அந்த Next.js அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாக் லாங்குவேஜ். அதில் அவங்களால சர்வரையும் கிரியேட் பண்ண முடியும், சர்வரையும் கனெக்ட் பண்ண முடியும், தென் ஃப்ரண்ட் எண்டையும் எழுத முடியும். ஃப்ரண்ட் எண்டையும் எழுத முடியும், பேக் எண்டையும் எழுத முடியும், டேட்டா பேஸையும் அதில் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுதான் Next.js அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ இந்த Node.js பேஸ் பண்ணி தான் சர்வர் லெவல் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் Express.js ஒன்று, இன்னொன்று Nest.js, NEST, Nest.js அப்படிங்கிறது ஒன்று. ஓகே, ஸோ அதுவுமே மேக்ஸிமம் அதில் வந்து இன்னும் கான்செப்ட் அதில் இருக்கு, பட் பேசிக்காக அது சர்வர் லெவல் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த Node.js பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்போ இந்த Node.js அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர் இல்லாமல் உங்களால் ஒரு சிஸ்டம்லையும் இண்டிவிஜுவலாகவும் ரன் பண்ண முடியும். இதுதான் இந்த Node.js வந்து கிரியேட் பண்ணதுக்கான காரணம். Node.js அப்படிங்கிறது ஒரு சர்வர். அந்த சர்வர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜை ப்ரௌசரில் மட்டும் ரன் பண்ணாமல் நம்ம ஒரு சிஸ்டம்லையும் இல்லை வேற ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ப்ரௌசர் தாண்டி வெளியில் ரன் பண்ணுறதுக்காக இந்த Node.js அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த Node.js அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கோடு இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னாலே ஒரு கோடு இருக்கு அப்படின்னா அந்த கோடை ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும், ரன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்களை, அதாவது அந்த கோடை வந்து நம்ம விஷுவலாக ஒரு இடத்துல ரைட் பண்ணுறது தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் IDE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஐடியை ஒரு என்விரான்மெண்ட், அதில் நம்ம கோட் ரைட் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம், புஷ் பண்ணலாம், புல் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அந்த கோடை விஷுவலாக ரைட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த கோடை ரன் பண்ணும். ஒரு கோடை ரன் ஆகுது அப்படின்னா நம்ம ஹியூமன் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ மிஷின் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மிஷின் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் பேக்ரவுண்டில் நடக்கும். அப்போ அந்த கோடு ரன் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும். அதுதான் ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த Node.js அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றது. ஓகே, ஒன் செகண்ட், யாரோ அட்மின் கேட்குறாங்க, கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த Node.js அப்படிங்கிறது உங்களுக்கு ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னா இதுதான், ஒரு கோடு ரன் ஆகுது அப்படின்னா ரன் ஆகுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படும். அந்த என்விரான்மெண்ட் தான் நம்ம ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் அவுட் சைடில் ரன் பண்ணுறதுக்காக Node.js யூஸ் பண்ணுறது, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ அவுட் சைடில் நம்ம ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசரோட அவுட் சைடு, ஐ மீன் நம்மளோட ஓன் சிஸ்டமில் ரன் பண்ணலாம்.
தென் வந்து ஏபிஐஸ் எழுதலாம். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வரை Node.jsங்கிற சர்வரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா Node.js அலோஸ் JavaScript டு ரன் ஆன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ நெக்ஸ்ட் வரக்குள்ள எதுக்காக இந்த Node.js யூஸ் பண்ணுறோம்? இப்போது இந்த Node.js அப்படிங்கிறது சர்வர்னு சொல்லிட்டேன். இந்த சர்வர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக் அண்ட் லாங்குவேஜஸை கிரியேட், அதாவது பேக் அண்ட் கோடை எழுதுறதுக்காக இந்த Node.js யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அப்போ இந்த பேக் அண்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்டையும் ஒரு டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? இந்த ஏபிஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் வரும். ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐ, இன்னும் வந்து சோப் ஏபிஐ ஒன்று இருக்குது, ஜேசன் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதுமாதிரி நம்மளுக்கு நிறையா ஜேசன், பீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன், அதாவது ஃப்ரண்ட் அண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதான் இந்த ஏபிஐ. அந்த ஏபிஐயை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் த பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த Express.js. இந்த Express.js தான் உங்களுக்கு என்ன ஆச்சு, Node.js மூலியமா கிரியேட் பண்ணது. இதை நீங்கள் ஃபார்வர்டில் சொல்லணும் அப்படின்னா Node.js அது மூலியமா இந்த எக்ஸ்பிரஸ் கிரியேட் பண்ணாங்க. இந்த Express.js தான் எதுக்காக யூஸ் பண்ணுறது? இந்த ஏபிஐ எழுதுறதுக்காக, அதாவது ஃப்ரண்ட் அண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதக்கூடிய கோடு தான் இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ். இதுக்காக தான் Node.js அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து Node.js எதுக்காக நம்ம அதை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த ரன் டைம் என்வரான்மெண்ட்னா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இந்த ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா JVMனு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கோடை வந்து ரன் பண்ணி மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா வெர்ச்சுவல் மிஷின், JVM அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கான்செப்ட் ஜாவாவில் JVM எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த Node.js ஒர்க் ஆகும். ஜாவாவில் JVM மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுக்கு Node.js. ஸோ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஒர்க் ஆகும். இப்போது இந்த Node.js ரன் ஆகுது. ரன் ஆகுறதுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா கார் ரன் ஆகுறதுக்கு கண்டிப்பாக இன்ஜின் தேவை. ஸோ இன்ஜின், மற்ற பார்ட்ஸ், மெயின் கான்செப்ட் அதில் இன்ஜின். ஒரு பைக் ரன் ஆகுதுன்னா ஒரு இன்ஜின், ஒரு எலக்ட்ரானிக் ரன் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு மெயின் கான்செப்ட் சிப்பு இருக்கும். இப்போ ஃபோன் ரன் ஆகுது அப்படின்னா மதர் போர்டு தேவை. லேப்டாப்பு சிஸ்டம்ஸ்லாம் ரன் ஆகுது அப்படின்னா மதர் போர்டு தேவை. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு திங்ஸுக்குமே நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு மெயின் பார்ட். இப்போ நம்ம ஹியூமன் இருக்கும் அப்படின்னா பிரெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த Node.js ரன் ஆகுறதுக்கு V8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் இருக்கு இல்லையா, அந்த குரோம் வந்து இந்த V8 அப்படிங்கிற ஒரு இன்ஜின்ல தான் ரன் ஆகும். கூகுள் மூலயமா கிரியேட் பண்ணதான் இந்த V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஜின் தான் என்ன வேலைகளை பார்க்கும் அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுற, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து தரது, அப்புறம் நம்ம சஜஸ்ட் கொடுக்கறது. நம்ம சர்ச் பண்ணால் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம்ல நியர் மீ ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நியர்பையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம என்ன லொக்கேஷனில் இருக்குமோ லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணி அந்த லொக்கேஷனில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்கோ அதெல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்து தருது இல்லையா. இந்த வேலைகள் எல்லாத்தையும் இந்த V8 அப்படிங்கிற இன்ஜின் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பண்ணும். இந்த Node.js இந்த V8 அப்படிங்கிற இன்ஜினில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகுது. இந்த V8ங்கிற இன்ஜின் தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த மிஷின் கோடை ஹியூமன் லாங்குவேஜை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அவுட்புட்டை கொண்டு வந்துட்டு அதை வந்து திரும்ப ஹியூமன் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு சிஸ்டமில் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் இந்த V8 அப்படிங்கிறதா ரன் பண்ணுது. V8 இன்ஜின் அப்படின்னா பை குரோமோட இன்ஜின், அதை கூகுள் டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஜின் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகுது. மெயின்லி இந்த Node.js இந்த V8 இன்ஜினில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகுது. இந்த V8 இன்ஜின் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த மிஷின் கோடை, அதாவது இந்த ஹியூமன் லாங்குவேஜ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோடை மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட்டு அதை வந்து மிஷின் கோட் அப்படின்னா 0:1 அந்த பைனரி டிஜிட் இருக்கும்ல 0:1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை கேதர் பண்ணிட்டு அதை திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்டை நமக்கு வந்து டிஸ்பிளேல அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் V8 இன்ஜின் அப்படிங்கிறது நமக்கு வந்து பண்ணுது. அதாவது Node.js இந்த V8 இன்ஜின் மூலியமா அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு பண்ணுது. ஸோ அப்போ Node.js அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர். ஓகேவா? அந்த சர்வர் எதுக்காக அப்படின்னா இந்த பேக் அண்ட் லாங்குவேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக, கோடு எழுதுறதுக்காக, ஏபிஐஸ்லாம் எழுதுறதுக்காக ரன் ஆகுது. அந்த சர்வர் வந்து Node.js அப்படிங்கிற சர்வர் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசருக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம், Node.js யூஸ் பண்ணுறோம். அது V8 இன்ஜினில் உங்களுக்கு ரன் ஆகுது. இதுதான் Node.jsோட பேசிக் கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம கோட் எழுதுவோம்.
நம்ம வந்து ரியாக்டாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், மோங்கோடிபியாக இருக்கட்டும், என்ன ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டாலும் அதில் எழுதக்கூடிய கோடு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான். நீங்கள் எக்ஸ்பிரஸில் கோடு எழுதுனா எக்ஸ்பிரஸில் நான் கோடு எழுதுறேன் சொல்லக்கூடாது. ரியாக்டில் நான் கூட ரியாக்டில் கோடு எழுதுறேன், ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம கோடு எழுதுறோம். அதை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை இந்த V8 இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை தரும். இதுதான் கான்செப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை இந்த V8 இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டாக தரும். இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக தான் அந்த Node.js கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் அந்த மெயின் பர்பஸ் அந்த Node.js ரன் ஆகிறதுக்கு தான் இந்த V8 இன்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குன்னா கார் நம்ம ஏறி நம்ம எங்கனாலும் போகும், ஓகேவா? பட் அந்த கார் ரன் ஆகிறதுக்கு என்ன அந்த இன்ஜின் வந்து மெயின் பார்ட். ஸோ அப்போ அந்த Node.js அப்படிங்கிறது அந்த மொத்த கார், ஓகேவா? அந்த கார் ரன் ஆகுறதுக்கு உங்களுக்கு இந்த V8 இன்ஜின் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் கான்செப்ட். இதுதான் Node.js வந்து ஒர்க்கிங் ஃப்ளோ. Node.js இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ கிளியர் எல்லாருக்கும்? ஓகே டன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து Node.js நம்ம எதில் ரன் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து சிஸ்டம், லேப்டாப்பு, சர்வரு, டெர்மினலு, நம்ம லோக்கல் சிஸ்டம், அதாவது இந்த பிசியில் நம்ம வந்து ரன் பண்ணுறது தான். இது வந்து பெருசாக நமக்கு எதுவுமே கிடையாது. எதில் ரன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து சிஸ்டமில் ரன் பண்ணக்கூடியதான். இதை நம்ம வந்து ப்ரௌசரில் அவுட்புட்டு நம்மளால் பார்க்க முடியாது. அதை கான்செப்ட். நீங்கள் இந்த அவுட்புட்டை ப்ரௌசரில் பார்க்க முடியாது. ஒன் டெர்மினலில் ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏபிஐஸ் ரன் பண்ணக்கூடிய என்வரான்மெண்ட்டில் ரன் பண்ணலாம். லைக் போஸ்ட்மேனு, தண்டர் கிளைண்ட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து இருக்குது, இன்னும் நிறையா இந்த போஸ்ட்மேன் மாதிரி நிறையா நமக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் இதில், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து Node.js செட்டப் பண்ணுறது, இதில் எப்படி வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே தெரிஞ்சது தான், ஓகே? ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்க போகிறீங்க. இதில் Node.js அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து Node.jsோட உங்களுக்கு வந்து சைட் வந்து வரும். இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா Node.jsோட கரண்ட் வெர்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு இதில் போயிடும். இந்த Node.jsஐ எப்போதுமே நீங்கள் கரண்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய LTS அப்படிங்கிற இந்த வெர்ஷனை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், லாங் டைம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். 24 ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தான், 22 ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தான். நான் ஜஸ்ட் நான் 24 கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து macOS, நான் macOS அப்படிங்கன்னா macOS சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ்னால நீங்கள் விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் NPM உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், NPM உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விண்டோஸ்லையும் NPM வந்து இருக்குது. இதில் வந்து விண்டோஸில் நீங்கள் NPM எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் NPM இன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு GitHub அக்கௌண்ட் மாதிரி ஒன்று வரும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு மேபி அந்த இதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக NPM வந்துடும். இந்த NPM அப்படின்னா நோடு வெர்ஷன் மேனேஜர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நோடோட வெர்ஷன்ஸை இங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு NPM இன்ஸ்டால் ஆகிடும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதிலே இருக்கும் இன்ஸ்டால் NPM இல்லை NPM இன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இது கைடு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ நோட் வெர்ஷன் மேனேஜர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த GitHub ஒரு இது கொடுக்கும், அதில் போய் பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஃபைல் இதில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த GitHub இந்த மீன்ஸ் இந்த வந்து NPM இன்ஸ்டால் இன் விண்டோஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த GitHub அக்கௌண்ட் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா NPM செட்டப் எக்ஸிக்யூஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கா? ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NPM செட் ஆகிடும். உங்களுக்கு விண்டோஸில் NPM செட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதை வேணும்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா சாட் பாக்ஸ்லேயும் நான் போடுறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ ஜஸ்ட் நீங்கள் Node.js வந்து இதுமாரி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன பிறகு இதை கிளிக் பண்ணி ஸோ லைக் எப்படி நீங்கள் வந்து MongoDB இன்ஸ்டால் பண்ணீங்களா, MongoDB VS Code, ஸோ இதேமாரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதேமாரியே ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும்.
இது ஆல்ரெடி எல்லா சிஸ்டமும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். தென் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு இது ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நோட் -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோடோட கரண்ட் வெர்ஷன் அதாவது எந்த வெர்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் npm - வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டிங்க அப்படின்னா அந்த npmோட வெர்ஷனையும் காமிக்கும். இந்த npm அப்படின்னா என்ன அப்படின்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நோடும் இந்த npmமும் என்ன வேலைகளை பார்க்கும்? இது ரெண்டுத்தையும் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணும்? இது ரெண்டும் ஏன் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா நோட் அப்படிங்கிறது தான் மெயின் சர்வர். அந்த நோட் அப்படிங்கிற இப்போ நம்ம சிஸ்டம்ல Node.js அப்படிங்கிற சர்வரை இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. ஸோ Node.jsங்கிற சர்வர் நம்ம சிஸ்டம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அது ரன் ஆகிட்டே இருக்கும் எப்போதும். அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து Node.js மூலமா நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது வந்து ஒரு React இருக்கட்டும், இல்லை வந்து ஜாவாஸ்கிரிப்டோட எந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் Node.js இல்லாமல் ரன் ஆகாது. அப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். நோட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ அந்த எல்லா பேக்கேஜஸும் தரக்கூடியது தான் இந்த npm நோட் பேக்கேஜ் மேனேஜர். நம்ம கொடுக்குறோம்ல ரியாக்ட்ல npm இன்ஸ்டால் இல்லைன்னா npm கிரியேட் வைட் அட் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ இந்த npmங்கிற இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேக்கேஜஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். எப்படி நம்ம கொடுத்தோன்னே நமக்கு வந்து ரியாக்ட்ல பேக்கேஜஸ்லாம் வருது, அதில் வந்து அந்த main.js, src ஃபோல்டு, ஆப்பு, package.js இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இந்த npm அப்படிங்கிற இந்த மாடியூல்ஸ் மூலியமா தான். npm அப்படிங்கிறது ஒரு மாடியூல். அந்த மாடியூல்ஸ்ல நிறைய மாடியூல்ஸ் இன்சைட் ஆஃப் மாடியூல்ஸ் நிறைய லைப்ரரி, அது ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். அந்த லைப்ரரியில நிறைய மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த மாடியூல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த npm மூலியமா தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம். அதுதான் npm நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றது. ஓகே, ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நோட் -- வெர்ஷன் கொடுத்துட்டு npm - வெர்ஷன் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் காமிக்கும். இந்த வெர்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா Node.js உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். செட் ஆகிருக்காது ஒழுங்காக திரும்ப நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். அப்படியும் வரலன்னா ஒன்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். மேக்ஸிமம் இது இன்ஸ்டால் ஆகிடும். இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். எரர் மேக்ஸிமம் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாருமே புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதில் எல்லாருமே கிளியர் தானே? யாருக்குமே எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, இப்போ இந்த Node.js-ஐ நம்ம எப்படி வந்து ரன் பண்ணுறது, எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்குறது? ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த டெர்மினலே ரன் பண்ணலாம், இன்னொன்று VS Codeல நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோம்ல அதேமாரி ஜாவாஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா அந்த நோட் சர்வர் மூலிமா நான் ரன் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி எல்லா கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட கோடு எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டு இதை வந்து நான் இங்கே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன் டெர்மினலில். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் போயிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் test.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படிங்கிறதுனால JS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து டைப் பண்ணி நான் கன்சோலே போடுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்ணுற மாதிரி ஒரு கன்சோலே நான் போடுறேன். லாக் போட்டுட்டு ஜஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ இதை நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து HTML கனெக்ட் பண்ணி ப்ரௌசரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கன்சோலில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுலேயே வந்து செக் பண்ணலாம். எதில் அப்படின்னா இதுலேயே நம்ம ரன் பண்ணுவோம், டெர்மினலே ரன் பண்ணுவோம். எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த நோடை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நோடுங்கிற சர்வரை வச்சு ரன் பண்ணுவோம். அதுக்கு கமெண்ட் இது ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கமெண்ட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாத்துக்கு போயிட்டு நோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அந்த ஃபைலோட நேம் எப்படி பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேமோ அதேமாரி நோட் ஸ்பேஸ் test.py அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரன் ஆகிடும். என்ன எரர் வருது? could not find modules test.py node npm use 20 நான் கொடுக்குறேன். சாரி,
npm use painting clear node test.js POன்னு கொடுத்துடணும். ஸோ test.jsன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ரன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து Node.js பேசிக்காக ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா Node.js ரன் ஆகுது. இது அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டமில் Node.js ரன் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணது தான், ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். அதை நம்ம என்ன பண்ணுறோம், Node.js சர்வர் மூலமா ரன் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் HTML கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ Node.js மூலமா நம்ம ரன் பண்ணுறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். இது Node.js சர்வர் ரன் ஆகுது. இதே இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெர்மினலில் ரன் பண்ணலாம். இந்த டெர்மினலில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா REPL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். REPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்குது. ஜஸ்ட் இதில் காட்டுறேன். ஓகே, REPL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரீடு, எவாலுவேட்டு, எவால், பிரிண்ட்டு, லூப்பு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கோடை ரீட் பண்ணும், அதுக்கப்புறம் அதை எவாலுவேட் பண்ணும், எவாலுவேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும், பிரிண்ட் பண்ணும், திரும்ப அகைன் மறுபடியும் ப்ராசஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ரீட், எவால், பிரிண்ட், லூப் அப்படின்னா அகைன் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த REPL அப்படின்னா இந்த Node.js-ஐ நம்மளால சிஸ்டம்லேயும் ரன் பண்ண முடியும். சிஸ்டமில் ரன் பண்ணுறதுனா இப்போ இந்த VS Code நம்ம ரன் பண்ணோம், அதையும் சிஸ்டமில் தானே ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது. ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நம்ம இதில் இன்டகிரேட் பண்ணி அது மூலயமா ரன் பண்ணுறோம். ஓகே, பட் இன்பில்டா சிஸ்டம்லேயே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த டெர்மினலை யூஸ் பண்ணுறது. இந்த டெர்மினல் அப்படிங்கிறது இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல நம்ம ரன் பண்ணோம். எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நோடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த நோடோட என்விரான்மெண்ட் உங்களுக்கு இங்கே ஆக்டிவ் ஆகிடும். ஒரு ஏரோ இருக்குல்ல, அது ஆக்டிவ் ஆகிடும். இதில் போயிட்டு நான் ஜஸ்ட் 10+20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஆன்சர் உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் ப்ரௌசரில் கன்சோலில் பார்த்துருப்பீங்க. அதே தான் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெர்மினலில் ரன் பண்ணுறோம். ஜஸ்ட் இதுலேயும் கன்சோல் லாக் கொடுக்கலாம். console.log test அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் ரன் ஆகும். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து Node.js-ஐ டெர்மினலில் ரன் பண்ணுறது. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணுறோம். ப்ரௌசரை யூஸ் பண்ணாமல் இன்பில்டாக உள்ள சிஸ்டமோட டெர்மினலில் நம்ம ரன் பண்ணுறோம். இதுக்காக தான் அந்த Node.js அப்படிங்கிற சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா Express.js கிரியேட் பண்ணாங்க. அப்போ அந்த Express.js மூலயமா நம்ம பேக் அண்ட் கோட்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். ஓகே, இதுதான் Node.js அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன். இதெல்லாம் தான் Node.jsல உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போது இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு Node.jsனா என்ன, அது ஒன் ஆஃப் த சர்வர் அப்படின்னு கேட்கலாம். Node.js எதில் ரன் ஆகுதுன்னு கேட்பாங்க. எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது. எதில் ரன் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா V8 இன்ஜினில் ரன் ஆகுது. ஓகேவா? V8 இன்ஜினில் ரன் ஆகுது. ஓகே, ஸோ Node.jsனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இட் இஸ் த சர்வர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு Node.js அப்படிங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் தான் உங்களுக்கு மெயின் டெஃபினேஷன். Node.js அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா ஒரு சர்வர் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஜாவாஸ்கிரிப்டை அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது ப்ரௌசருக்கு வெளியில் நம்ம ரன் பண்ணுறதுக்காக அந்த Node.js யூஸ் பண்ணுறோம். அப்போ Node.jsனா என்ன, அது எதில் ரன் ஆகுது, V8 இன்ஜின். அப்போ V8 இன்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரன் டைம் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது மட்டும் கான்செப்ட் இல்லாமல் எதுக்காக ரன் பண்ணுறோம், எதுக்காக Node.js யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏபிஐன்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இப்படி கேட்கலாம். இன்னொன்று இந்த REPL அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்னா ரீடு, ஈனா எவால் அப்படின்னா எவாலுவேட் அப்படின்னு சொல்லிட்டு மீன். கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எவாலுவேட். எக்ஸிக்யூட் எவாலுவேட் எல்லாம் ஒன்று தான். பிரிண்ட், லூப்பு, இந்த கான்செப்ட் அதாவது Node.js-ஐ சிஸ்டம்லேயே நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் இந்த REPL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஸோ இதை தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் இதில் வந்து கேட்கலாம். ஸோ இதில் இன்னும் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த நோடு, இந்த NPMனா என்ன, நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைப்ரரிஸ், அந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸும் இந்த NPMல நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த Node.jsல பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. இதில் ஒன்ஸ் இந்த NVM எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன்.
NVM அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். NVM அப்படின்னா நோட் வெர்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. இந்த நோட் வெர்ஷன் மேனேஜர் என்ன அப்படின்னா நம்மளோட நோடோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டாக என்னோட நோடோட வெர்ஷன் வந்து எனக்கு இப்போ 18ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இப்போ நான் ஒரு நோட் இப்போ நான் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்டோட வெர்ஷன் வந்து நோடோட வெர்ஷன் வந்து எனக்கு 20. அப்போ நான் மறுபடியும் போயிட்டு 20 இன்ஸ்டால் பண்ணணுமாலாம் கிடையாது. அதுக்கு தான் இந்த NVM யூஸ் 20 கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும் 20க்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ நோட் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நோடோட வெர்ஷன் 20க்கு சேஞ்ச் ஆயிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நோடோட வெர்ஷனை நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த NVM அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஒன்ஸ் NVM உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஆட்டோமேட்டிக்கா NVM யூஸ் 20 NVM அப்படிலாம் உங்களால கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெர்ஷனை இதுல இன்ஸ்டால் பண்ணணும். அந்த நோடோட வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் வந்து NVM யூஸ் 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 16 ஆல்ரெடி இருக்கான்னு தெரியல. ஓகே 16 ஆல்ரெடி இருக்கு போல. நான் NVM யூஸ் 22 கொடுத்தேன்னா சாரி 20 போயிட்டு 22 இருக்கா, வேற வெர்ஷன் வந்து பார்ப்போமா, 24 21 இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டம்ல. ஓகே ஸோ 21 எனக்கு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து 21 வெர்ஷனில் ரன் ஆகுது. அப்போ எனக்கு 21 வெர்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு NVM இன்ஸ்டால் 21 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும் 20 வெர்ஷனை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடும். இதில் எப்படி இது டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி இதில் Node.jsங்கிற சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கு, NPMங்கிற பேக்கேஜ் மேனேஜரும் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அங்கேருந்து உங்களோட இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த NVM அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் NVM இன்ஸ்டால் உங்களோட வெர்ஷன் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 21ங்கிற வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ NVM யூஸ் 21 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21க்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நோட் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 21 வெர்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு 18 வேணும் அப்படின்னா NVM யூஸ் 18 கொடுத்தேன் அப்படின்னா 18க்கு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 21லேருந்து 18. இப்போ எனக்கு 18 வேணாம், NVM யூஸ் 24 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 24 இருந்துச்சுன்னா 24 சேஞ்ச் ஆகிடும். இப்போ எனக்கு 24 இல்லை, அப்போ 24 இல்லை அப்படின்னா NVM இன்ஸ்டால் 24ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 24 இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நோடோட மேனேஜர் அந்த வெர்ஷன்ஸ் இப்படி தான் மேனேஜ் பண்ணுவோம். இதுதான் ஒரு ரியல் டெவலப்பர்ஸ் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம டைம் கன்சியூம் நம்ம எடுக்கிறது. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு வந்து 24ங்கிற வெர்ஷன் எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா 24 வெர்ஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வெர்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுவோம். இப்போ நோட் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 24 வெர்ஷனுக்கு மாறிடும். ஓகே ஸோ அப்போது இதோட கமாண்ட்ஸ் வந்து என்ன, NVMோட பேசிக் கமாண்ட்ஸு NVM இன்ஸ்டால் உங்களோட நோட் வெர்ஷன் இங்கே கொடுக்கணும், வெர்ஷன் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் NVM யூஸ் வெர்ஷன் உங்களோட வெர்ஷனை கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் NVMோட உங்களோட கமெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இவ்வளோ தான் Node.jsல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பேசிக்காக உங்களுக்கு வந்து நடத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாடியூல்ஸை பற்றின கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். Node.jsல மாடியூல்ஸ் இருக்கும், ஃபைல் சிஸ்டம் என்னென்ன ஃபைல் சிஸ்டம் எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நடத்தின கிளாஸஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சதில்ல எல்லாருக்கும்? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனிவன்? எல்லாமே கிளியர் தானே?
ஓகே ஓகே டன். நம்ம வந்து மண்டே கிளாஸ் வந்து இனிமேல் பார்க்கலாம். இதுக்கான நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ மற்றவங்க கிளாஸ் விட்டு லீவ் ஆகிக்கலாம்.